எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஸ்மிட் ட்ரிகர் அப்புறம் கம்பேரேட்டர் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளோட. இது வந்து ஒரு ஸ்மிட் ட்ரிகர் சர்க்யூட். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்டகிரேட்டருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டருக்கும். இது ஒரு இன்டகிரேட்டர் சர்க்யூட், ஓகேவா. ஸ்மிட் ட்ரிகர் இது எப்படி நான் ஸ்மிட் ட்ரிகர்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்புட்டில் ஒரு ரெசிஸ்டரும் ஃபீட்பேக்கில் ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்காது. உங்கள் சர்க்யூட்டில் நெகட்டிவ் ஃபீட்பேக் இல்லைனாலே வித் 2 ரெசிஸ்டர் இன் ஃபீட்பேக் அப்புறம் இன்புட் ஃபீட்பேக்கில் ரெசிஸ்டராக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ஸ்மிட் ட்ரிகர் சர்க்யூட், ஓகேவா. இது எப்படி இன்டகிரேட்டர்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்புட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டர் ஃபீட்பேக்கில் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கா, அப்போ வந்து இது ஒரு இன்டகிரேட்டர் சர்க்யூட், ஓகேவா. இப்போ இது ஒரு கேட் கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த சர்க்யூட் கான்ஃபிகரேஷன் ஷோன் பிலோ இஸ், இந்த கொடுத்துருக்க சர்க்யூட் வந்து என்ன கான்ஃபிகரேஷனுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்குலர் வேவ் அண்ட் சைனோசாய்டல் வேவ், ஸ்கொயர் வேவ் அண்ட் சாடூத் வேவ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் அண்ட் ஸ்கொயர் வேவ், ஓகேவா. இது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கண்டிஷனை வந்து நம்மளோட சர்க்யூட் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போது நீங்கள் நார்மலாக யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் பெருசாக இது பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டகிரேட்டருக்கு இன்புட் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஸ்மிட் ட்ரிகர்லேருந்து தான் வருது, ஓகேவா. இது ஒரு கான்செப்ட். நீங்கள் எடுத்தோடனே இதுக்கு எப்படி நான் இன்புட் எடுக்கிறது அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. இதோட அவுட்புட் தான் அதோட இன்புட். பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. உங்களுக்கு ஒரு ஸ்மிட் ட்ரிகர் சர்க்யூட்டில் நீங்கள் ஒரு அனலாக் சிக்னலை இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த சிக்னலை வந்து கன்வெர்ட்டிங் நாய்ஸிங் அனலாக் சிக்னல் இன்ட்டு கிளியர் டிஜிட்டல் அவுட்புட், ஓகேவா. உங்கள் ஒரு அனலாக் சிக்னல் கொடுக்குறீங்க, ஒரு நாய்ஸோடு இருக்க அனலாக் சிக்னலை நீங்கள் ஸ்மிட் ட்ரிகரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பியூரான டிஜிட்டல் சிக்னலாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும், ஓகேவா. கிளியர் டிஜிட்டல் சிக்னலாக. டிஜிட்டல் சிக்னல்னால் ஐ மீன் 0s and 1s. அப்போ வந்து உங்களோட ஸ்மிட் ட்ரிகரோட அவுட்புட் வந்து ஸ்கொயர் வேவ், ஓகேவா. அப்போது நீங்கள் இதை பார்த்தோன்னே இதில் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்கொயர் வேவ் தான் உங்களை ஸ்மிட் ட்ரிகரோட அவுட்புட், ஓகேவா. ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ்டாக யோசிச்சு ஸ்கொயர் வேவ் அவுட்புட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட செகண்ட் அவுட்புட் தான் நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ். அப்போ இதிலேருந்து போகிற இன்புட் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன்னோட அவுட்புட் தான் இதோட ஃபஸ்ட் ஒன்னோட இன்புட். இப்போது இன்டகிரேட்டருக்கு நம்ம ஸ்கொயர் வேவ் கொடுத்தா நம்மளோட அவுட்புட் என்னன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்டகிரேட்டருக்கு இன்புட் ஸ்கொயர் வேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து ட்ரையாங்குலர் வேவாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ட்ரையாங்குலர் வேவ், செகண்ட் சர்க்யூட்டோட ஸ்மிட் ட்ரிகரோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ், ஓகேவா. அப்போது இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன், ஓகேவா. இது கொஞ்சம் யோசிச்சு போட்டிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்மிட் ட்ரிகரில் வந்து நீங்கள் அனலாக் சிக்னல் இன்புட் கொடுத்தீங்கன்னா டிஜிட்டலாக கிடைக்கும், ஐ மீன் ஸ்கொயர் வேவாக கிடைக்கும், ஓகேவா. இது சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் கொடுத்துருக்கேன். ஒரு கம்பேரேட்டர் என்னன்னா கன்வெர்ட்ஸ் அனலாக் இன்புட் டு ஸ்கொயர் வேவ், ஓகேவா. கம்பேரேட்டரும் சேம் வேலையை தான் பார்க்கும். அனலாக் இன்புட் கொடுத்தா ஸ்மிட் ட்ரிகரும் சேம் வேலையை தான் பார்க்கும். சேம் as கம்பேரேட்டர்னு கொடுத்துருக்கல, சேம் இதே வேலையை தான் ஸ்மிட் ட்ரிகரும் பார்க்கும். ஆனால் உங்களுக்கு கம்பேரேட்டரில் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்காது, ஐ மீன் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்காது, பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்க இந்த ஃபீட்பேக் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஸ்மிட் ட்ரிகரில் வந்து இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும், ஓகேவா. இதில் வந்து கம்பேரேட்டரில் சிங்கிள் த்ரெஷ்ஹோல்டு ஸ்விட்சிங் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட ஸ்மிட் ட்ரிகரில் வந்து த்ரெஷ்ஹோல்டு இருக்கும், டபுள் த்ரெஷ்ஹோல்டு ஸ்விட்சிங் இருக்கும், அப்பர் த்ரெஷ்ஹோல்டு அண்ட் லோயர் த்ரெஷ்ஹோல்டு. இந்த அப்பர் த்ரெஷ்ஹோல்டு லோயர் த்ரெஷ்ஹோல்டு வந்து எப்படி ஸ்மிட் ட்ரிகரில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன், அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்மிட் ட்ரிகர்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன், ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்மிட் ட்ரிகர்னால் ஒன்றும் இல்லை, கன்வெர்ட்டிங் நாய்ஸிங் அனலாக் சிக்னல் இன்ட்டு ஏ கிளியர் டிஜிட்டல் அவுட்புட், ஓகேவா. ஒரு நாய்ஸ்டான அனலாக் சிக்னலை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிளியரான டிஜிட்டல் அவுட்புட்டாக கிடைக்கும். இதில் ஸ்மிட் ட்ரிகரில், ஓகேவா. இது என்னெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுன்னா ஃபால்ஸ் ட்ரிகரிங். உங்களுக்கு ஸ்மிட் ட்ரிகரில் ஃபால்ஸ் ட்ரிகரிங் அக்கர் ஆகாது. எதுக்கு நடுவுன்னா அப்பர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்புறம் லோயர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ். த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு சிக்னல் ஒரு சிக்னல் பாஸ் ஆகுதுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் ஒன்று இருக்கும், நெகட்டிவ் வோல்டேஜ் ஒன்று இருக்கும். அதில் அப்பர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவில் வர்றது வந்து உங்களோட லோயர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ், ஓகேவா. இப்போது உங்களோட இன்புட் வந்து எபோ அப்பர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் போச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஐ மீன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உங்களோட அப்பர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் போச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து லோ ஆகிடும், ஓகேவா. அதே மாதிரி உங்களோட லோயர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து அப்படியே ஹை ஆகும். அப்படியே ஆப்போசிட், உங்களுக்கு அப்பர் த்ரெஷ்ஹோல்டு அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து லோ ஆகும். அதுவே லோயர் த்ரெஷ்ஹோல்டு ரொம்ப கம்மியாக போச்சுன்னா உங்களோட அவுட்புட் வந்து ஹை ஆகும், ஓகேவா. இதில் வந்து ஹிஸ்டரிசிஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹிஸ்டரிசிஸ் HYSTERESISன்னு வரும், ஹிஸ்டரிசிஸ், ஓகேவா. இந்த கான்செப்ட் எதுக்கு இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா
அதான் அந்த ரைசிங் அண்ட் ஃபாலிங் அதை டிட்டர்மின் பண்ண தான் இந்த ஹிஸ்ட்ரிசிஸ் கான்செப்ட்ஸ் வந்து ஸ்மித் ட்ரிகரில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்மித் ட்ரிகர் இருக்குது. இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர், நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர்ன்ட்டு. ஓகேவா? இன்வெர்ட்டிங்கில் என்ன ஆகும்னா the output voltage ரிலேட்டட் இன்வெர்ட் ஆகும். எப்படின்னா இன்புட்டை பொறுத்து. ஓகேவா? இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்வெர்ட் ஆகும் ரிலேட்டட் டு தி இன்புட் வோல்டேஜ். நம்ம இன்புட்டை பொறுத்து நம்மளோட அவுட்புட் வந்து இன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகரில். அதுவே நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகரில் த அவுட்புட் வோல்டேஜ் அது சேம் போலாரிட்டினா நம்மளோட பொட்டன்ஷியல். ஓகேவா? அது இன்புட் வோல்டேஜ் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட்டாக வர்றது. சேம் நான் இன்வெர்ட்டிங் கான்செப்ட் தான். ஓகேவா? நான் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர் அப்புறம் இன்வெர்ட்டிங் ஸ்மித் ட்ரிகர், இதுதான் அதோட டைப்ஸு. ஸ்மித் ட்ரிகர்னால் இவ்வளோ தான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதே மாதிரி நம்மளோட கம்பேரேட்டரும் ஸ்மித் ட்ரிகரோட டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்மித் ட்ரிகரில் இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஸ்மித் ட்ரிகரோட கான்செப்ட் கூட இன்வெர்ட்டிங் அண்ட் நான் இன்வெர்ட்டிங் அப்ளை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நார்மலான இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா அதுக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேங்க்யூ.